ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகமுழு எக்ஸிட் மதிப்பை காண்க. குறைந்தபட்ச மிகை முழுவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 71 சர்வசமம் எக்ஸ் மட்டு 8. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 71 8ஆல வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி தான் நம்மளுக்கு என்னது? எக்ஸ். சரியா? 71 8ஆல வகுக்கும் போது மட்டு 8னா 8ஆல வகுக்கணும். சரியா? அப்போ கிடைக்கக்கூடிய மீதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப பாருங்க, நம்ம இந்த எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். 71 8ஆல வகுங்க என்ன வரும்? 4 8 8 8 64. அப்படித்தானே? 64. இப்போ இதை 71ல இருந்து 64 கழிச்சோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு 7 வரும். சரியா? அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது? 7. அப்ப எழுதுங்க, 71 சர்வசமம் 7 மட்டு 8. அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ 8 விட கம்மியா தான் இருக்கணும். கண்டிப்பா என்னது? இங்க மட்டும் என்னது வந்திருக்கு? 8. அப்ப 8 விட கண்டிப்பா தான் இந்த மீதி இருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா மறுபடியும் 8 கொண்டு வகுக்கணும். சரியா? இங்க 7 8 விட கம்மியா இருக்கு. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 7. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் இதோட முடிஞ்சு. செகண்ட் இது பார்ப்போமா? அடுத்து ரெண்டாவது சம் பாருங்க. 78 பிளஸ் எக்ஸ் சர்வசமம் 3 மட்டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5ஆல வகுக்கும் போது மீதி இந்த நம்பரை 5ஆல வகுக்கும் போது மீதி 3 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை எப்படி செய்யறதுன்னா, 78 பிளஸ் எக்ஸ் இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இந்த பக்கம் கொண்டு வரும்போது இது -3 வரும். அப்படிதானே? அப்ப இங்க என்னது இருக்கும்? மட்டு 5. சரியா? இப்போ இந்த 78ல இருந்து 3 கழிச்சோம்னா என்னது? 75. சரியா? பிளஸ் எக்ஸ். அடுத்து இங்க இந்த மட்டை விட்டு வெளியே எடுக்கும் போது நம்ம என்ன எழுதுவோம்னா, இந்த மட்டு 5 இருக்கு பார்த்தீங்களா? 5ஓட ஏதாவது ஒரு எழுத்து சேர்த்து எழுதுவோம். அது கேன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு 75ஓட எந்த நம்பரை கூட்டினா 5ஆல வகுப்படும்? 0 கூட்டினாலே நம்மளுக்கு 5ஆல வகுப்படும். அப்படிதானே? 75 5ஆவது டேபிள்ல வரதான் செய்யும். அப்படிதானே? 75 5ஆவது டேபிள்ல வரதான் செய்யும். ஆனா 0 எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? குறைந்தபட்ச மிகை முழு. சரிங்களா? மிகை முழுன்னு கொடுத்துருக்காங்க. 0 பாசிட்டிவ்லயும் சேராது, நெகட்டிவ்லயும் சேராது. அதனால 0 எடுக்கக்கூடாது. இப்போ 1 எடுத்தோம்னா 76 வரும். 76 கண்டிப்பா 5ஆல வகுப்படாது. அதே மாதிரி 2 எடுத்தோம்னா 77 வரும். 3 78 வரும். 4 79 வரும். அப்போ 5 எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். அப்படிதானே? 5 எடுத்தோம்னா தான் என்னது? 80 வரும். 5ஆல வகுப்படும். அப்போ 5 எடுத்துக்கிறோமா? 75 பிளஸ் 5 ஈக்குவல் டு 5k. சரியா? அப்போ என்ன வரும்? 80 தான் என்னது? 5ஆல வகுப்படும். அப்படிதானே? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 5. சரியா? அப்போ இந்த இதுல எக்ஸோட வேல்யூ என்னது? 5. சரியா? குறைந்தபட்ச மிகை முழு. குறைந்தபட்ச மிகை முழு நம்மளுக்கு என்னது? 5. சரிங்களா? கண்டிப்பா 0 எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போமா? பாருங்க, மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க? 89 சர்வசமம் 8 பிளஸ் 3 மட்டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதுல 89 இந்த எக்ஸ் பிளஸ் 3 இந்த சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3 வரும். சரிங்களா? இங்க ஃபுல்லா எல்லாத்தையும் மைனஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும். ஈக்குவல் டு இங்க 4 வெளியே எடுக்கும் போது 4 கூட ஒரு எழுத்து சேர்த்து எழுதுவோம். அதை கேன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. 89 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 4k. சரியா? இப்ப 89ல இருந்து 3 கழிச்சோம்னா என்னது? 86 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4k. இப்ப 4 கொண்டு இந்த 86 வருங்க. என்ன வரும்? 86 4 இருந்தாங்க 8. அப்போ 0 இங்க 6 கீழே இருக்கும். என்ன வரும்? 4 4. அப்போ 6ல இருந்து 4 கழிச்சோம்னா 2. சரியா? அப்போ இந்த 86ல இருந்து 2 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 4ஆல வகுப்படுற எண் கிடைச்சிடும். அப்படிதானே? 86ல இருந்து எத்தனை? 2 கழிக்கணும். சரிங்களா? 2 மீதி என்ன கிடைச்சிருக்கு? 2 தான் கிடைச்சிருக்கு. அப்ப 2 கழிக்கணும். என்ன வரும்? 86ல இருந்து 2 கழிச்சா 84 4k. பாருங்க, 84 4ஆல வகுப்படுமான்னு? வகுப்படும். அப்படிதானே? இருந்தாங்க 8. அப்போ 0 இங்க 4 கீழே இறக்குவோம். அப்போ 4 இங்கேயும் 0 வந்துடும். மீதி 0 வந்துருச்சுனால என்னது? 4ஆல வகுப்படும் கண்டிப்பா. அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னது? 2. சரியா? அப்போ குறைந்தபட்ச மிகை முழு. குறைந்தபட்ச மிகை முழு. மிகை முழு என்னது? நம்மளுக்கு 2. சரியா? அப்ப எக்ஸோட வேல்யூ 2. சரியா? அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்து பாருங்க, 96 சர்வசமம் x/7 மட்டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப இந்த x/7 அப்படியே அந்த சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? 96 மைனஸ் x/7ன்னு வரும்.
ஈக்குவல் டு இந்த மட்டை விட்டு வெளியே எடுத்துடும் போது ஒரு சேர்த்து எழுதுவோம். அதனால 5K போட்டுருக்கேன். சரியா? இப்ப பாருங்க 7 வந்து பொதுவாயிடுங்க. என்ன வரும்? இங்க 7ஆல பெருக்கும். 96 7 பெருக்குனா என்ன வரும்? 6 6 36 7 42 4. அடுத்து 9 7 63. சரியா? 63ஓட 4 கூட்டினோம்னா என்ன வரும்? 67. சரியா? அப்போ 672 மைனஸ் இங்க கீழே 7 இருக்கிறதுனால மேல 7 கொண்டு பெருக்க வேண்டாம். சரிங்களா? அதாவது எப்படின்னா இப்படி கிராஸா மல்டிபிள் பண்ணிருக்கோம். கீழே இங்க 1 இருக்கதா வச்சுக்கோங்க. குறுக்க பெருக்கிருப்போம். சரியா? ஈக்குவல் டு 5K. சரியா? இப்ப வந்து இந்த 7 வந்து அந்த சைடு கொண்டு போய் பெருக்கணும். என்ன வரும்? 672 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 என்னது? 35K. சரியா? இந்த 7 வந்து இந்த பக்கம் பெருக்கிறோம். 5ஓட பெருக்கிறோம். பெருக்கி எழுதிடுவோம். அடுத்து இப்ப பாருங்க 35ஓட 672 வகுக்கணும். சரியா? 672 35 35 போடலாமா? அப்போ 7ல இருந்து 5 கழிச்சோம்னா 2, 6ல இருந்து 3 கழிச்சோம்னா 3. இந்த 2 அப்படி கீழே இறக்கிடுங்க. இது 35ல வந்து 322 எப்போ வரும்னா 9 வாட்டி போடும் போது வரும். சரிங்களா? 35 × 9 போடுங்க. என்ன வரும்? 9 45 மீதி 4. அடுத்து 9 27. 27 பிளஸ் 4 என்ன வரும்? 31. சரியா? அப்போ 315. இப்போ இதுல இருந்து கழிங்க பார்ப்போம். இங்க 12, இங்க 1 வரும். சரிங்களா? 12ல இருந்து 5 கழிச்சோம்னா எத்தனை? 7. சரியா? அப்போ நம்மளுக்கு மீதி வந்து என்னது கிடைச்சிருக்கு? 7. அப்போ இதுல இருந்து 672ல இருந்து 7 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 35ஆல வகுப்படுற எண் வந்துடும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? x = 7. சரிங்களா? இப்போ குறைந்தபட்ச மிகை எண். சரிங்களா? மிகை எண் வந்து என்னது? 7. சரியா? இந்த சமயம் இதோட முடிஞ்சு. நீங்க இதை கழிச்சு வகுத்து பார்க்கணும்னாலும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்ப்போமா? பாருங்க 5வது இது 5x சர்வசமம் 4 மட்டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த இதுல 5x 4 வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -4ன்னு வரும். ஈக்குவல் டு என்ன போடுவோம்? 6 வந்து வெளியே எடுத்து எழுதும் போது 6K அப்படின்னு போடுவோம். சரிங்களா? நம்மளுக்கு இங்க எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அதனால 5x இந்த 4 அந்த சைடு கொண்டு போனோம்னா 6K + 4. அதுக்கடுத்து மறுபடியும் இங்க எக்ஸ வச்சுட்டு 5 அந்த சைடு கொண்டு போனோம்னா வகுத்தல்ல வரும். சரிங்களா? இங்க மைனஸ்ல இருக்கிறது அந்த சைடு போவேல பிளஸ்ல வரும். மறுபடியும் இங்க 5 வந்து அந்த சைடு கொண்டு போகணும். அப்ப 6K + 4/5ன்னு வரும். சரிங்களா? இங்க பெருக்கல்ல இருக்கிறது இங்க வரும்போது வகுத்தல்ல வரும். சரிங்களா? இப்ப பாருங்க கேக்கு வந்து எந்த வேல்யூ போட்டோம்னா நம்மளுக்கு 5ஆல வகுப்படும் அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் K = 1ன்னு போட்டு பாருங்க. 1னா நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு x = 6 × 1 + 4/5. சரியா? என்ன வரும்? 10/5ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ என்னது? 2. ஃபர்ஸ்ட் அப்போ x = என்ன கிடைச்சிருக்கு? 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2. சரிங்களா? K 1 போடும் போதே நம்மளுக்கு என்னது? 10/5 வகுப்பட்டுருச்சு. அதனால நம்ம எக்ஸோட வேல்யூவை சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? சப்போஸ் வகுப்படலைன்னா அடுத்து 2, 3, 4 அப்படின்னு போட்டு பார்த்துட்டே இருக்கணும். சரிங்களா? எந்த நம்பர்ல வகுப்படுதோ அந்த நம்பர்ல எக்ஸுக்கு என்ன கிடைக்கோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.